I want to present before you two kinds of churches. ரெண்டு விதமான திருச்சபைகளை குறித்து உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். And I want to ask you which kind of church, your church you want to be. உங்களுடைய திருச்சபையானது எப்படிப்பட்ட திருச்சபையா, இதில் எந்த விதமான திருச்சபையா இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். In a particular city of America there were two churches. அமெரிக்க தேசத்தின் ஒரு குறிப்பிட்ட நகரத்திலே ரெண்டு திருச்சபைகள் இருந்தது. One church was about 40 years old. ஒரு சபை 40 வருட வயதுடையதா இருந்தது. And in all these 40 years there were only 50 believers in the church. இந்த 40 வருடங்களும் அந்த சபையிலே 50 விசுவாசிகள் மாத்திரமே இருந்தார்கள். There was no biological growth also. அதிலே எந்த விதமான சரீர ரீதியிலே எண்ணிக்கையில வளர்ச்சியும் இல்லை. When a new child was born and an older person was died. ஒரு புதிய குழந்தை அந்த திருச்சபையில பிறக்கும் பொழுது வயதான ஒருவன் திருச்சபையில மரித்து போவார். So always 50-50. எப்பொழுதுமே 50 என்ற எண்ணிக்கை அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். And when time went on, அப்படி காலம் கடந்து போன பொழுது the church became financially sound. அந்த திருச்சபையானது பொருளாதார ரீதியிலே நல்ல பலனுள்ள நல்ல ஒரு திருச்சபையாய் மாறிற்று. So they decided to relocate the church to a very attractive locality. அவர்கள் அந்த திருச்சபையை வேறு நல்ல ஒரு இடத்திற்கு, எல்லாரும் பார்க்கக்கூடிய வசதி இருந்த இடத்திற்கு மாற்றும்படி விரும்பினார்கள். They built a very magnificent building there. அவர் நல்ல அழகான ஒரு கட்டடத்தை அந்த திருச்சபைக்கு அந்த இடத்துல கட்டினார்கள். After few months of relocating the church, அந்த திருச்சபை வேறு இடத்திற்கு மாற்றின சில மாதங்கள் முடிந்து the senior pastor sent his junior assistants and elders to the old locality. இந்த மூத்த போதகர், திருச்சபையுடைய மூத்த போதகர் அவருடைய உதவி போதகர்களையும் மூப்பர்களையும் பழைய திருச்சபை இருந்த அந்த இடத்திற்கு அனுப்பினார். To inform them that they have relocated the church. அவர்கள் இந்த திருச்சபை இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டார் என்பதை அங்கிருக்கிற லோக்கல் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லும்படியாக அவர் அனுப்பினார். This junior ministers, elders and deacons went to every house door to door and said that for last 50 years we have been here, but last few months before we relocated our church to this particular locality. இந்த உதவி போதகர்களும் இந்த மூப்பர்கள் எல்லாம் அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்க ஜனங்களுக்கு ஒவ்வொரு வீடு வீடாய் சென்று அவர்கள் சொன்னார்கள், 50 வருடங்களாக இந்த இடத்துல எங்கள் திருச்சபை இருந்தது, இப்பொழுது எங்களுடைய சில சூழ்நிலை நிமித்தமாக இந்த இடத்திற்கு எங்கள் திருச்சபையை நாங்கள் மாற்றி இருக்கிறோம், அங்கே ஆராதனை நடக்கிறது என்று ஒவ்வொரு இடத்திலும் போய் தனிப்பட்ட முறையில் அவர் அறிவித்தார்கள். Most of the houses they responded like this. அதிலே இவர்கள் போய் யார் இடத்துல சொன்னார்களோ அந்த வீடுகளில் அதிகமான வீட்டில் இப்படி சொன்னார்கள், Had you been here for the last 50 years? 50 வருஷமா இந்த ஊர்ல தான் நீங்க இருந்தீங்களா? And have you relocated few months before? ஓ 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்க திருச்சபை இங்க இருந்து வேற ஊருக்கு மாத்திட்டீங்களா? We haven't known ever. எங்களுக்கு இது பத்தியே தெரியவே தெரியாது. See, the church was 50 years there, nobody knew the church was there. அந்த திருச்சபை 50 வருடமா அந்த ஊரில் இருந்தும் ஒருத்தருக்குமே அந்த திருச்சபை 50 வருடங்களாக அங்க இருந்த என்பது தெரியாமல் இருந்தது. When the church was relocated, they didn't miss the church there. அங்க அவர்கள் அந்த திருச்சபையானது மாற்றின பொழுது அவர்கள் திருச்சபை மாற்றப்பட்டது அறியவில்லை. See, this is the story of the first church. இதுதான் முதலாவது திருச்சபையினுடைய கதை. The second church is, இரண்டாவது திருச்சபை, from nowhere the church came into existence in 1 year. ஒரே வருஷத்துல இந்த திருச்சபையானது ஒன்றுமில்லாமையில் இருந்து திருச்சபையாய் மாறிச்சு. In the first year they had more than 960 powerful spiritual believers. அங்க அந்த முதலாவது வருடத்திலே 960 நல்ல வல்லமையுள்ள விசுவாசிகள் இருந்தார்கள். And the second year the church grew more than 2800. அங்க அந்த இரண்டாவது வருடத்திலே திருச்சபையானது 2000க்கு மேற்பட்டவர்களாக எண்ணிக்கையிலே வளர்ந்தது. On a particular Sunday morning the mayor of the city came to the church and gave them a reward and appreciated them. அந்த ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையில அந்த நகரத்தினுடைய மேயர் அவர்கள் அந்த திருச்சபைக்கு வந்து அந்த திருச்சபையினுடைய வேலையை அவர் பாராட்டி அந்த திருச்சபைக்கு ரிவார்டு பரிசுகளை கொடுத்தார். He said like this. அவர் இப்படி சொன்னார், we appreciate you that you are here in this city. நீங்கள் இந்த நகரத்தில் இருப்பதற்காக உங்களை பாராட்டுகிறோம். Have you ever known that the crime in the city has come down more than 86% after your church came into existence in this city? உங்களுடைய திருச்சபை இந்த நகரத்திலே இந்த பட்டணத்திலே ஆரம்பித்த பிறகு இந்த பட்டணத்தில் இருந்த குற்றங்களிலே, கொலைகள் குற்றங்களிலே 86% குறைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். And decoity has been brought down 90%.
dacoity. அங்க இருக்கிற கொள்ளையில கூட்டம் 90% குறைந்திருக்கிறது. And immorality has been brought down more than 80%. ஒழுக்கக்கேடான காரியங்கள் 80% நகரத்தில் குறைந்திருக்கிறது. And finally mayor said, கடைசியாக மேயர் சொன்னார், since you are here, we have lost our work. We don't have any more work to do. நீங்கள் இந்த திருச்சபையில இங்க இருக்கிறபடினாலே எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, எங்களுடைய வேலையில நாங்கள் சும்மா இருக்கிறோம். Because you have changed the city. ஏனென்றால் உங்களுடைய ஊழிய நிமித்தமாக இந்த நகரத்தை நீங்கள் மாற்றி விட்டீர்கள். All of you understood the story of the two churches? இந்த ரெண்டு திருச்சபையுடைய கதையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? Now my question is, இப்ப என்னுடைய கேள்வி, out of these two churches, இந்த இரண்டு திருச்சபைகளிலும் which kind of one your church you want to be? உங்களுடைய திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபையா இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? Those who say the first kind of church, lift your hands. முதலாவது திருச்சபை, அந்த முதலாவது திருச்சபையை போல் இருக்கணும்னு சொல்ல விரும்புகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? Nobody. யாருமே இல்ல. Those who want to have your church like the second church, lift your hands. இரண்டாவது திருச்சபை போல் இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Have you understood the story well? இந்த கதையை நீங்கள் நன்றாக புரிந்து விட்டீர்கள் நினைக்கிறேன். I want to tell you, உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், irrespective of the language, nation or race, wherever in the world, the second church has 10 characteristics. எந்த மொழி, எந்த இனம், எந்த பாஷை, இவைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த இரண்டாவது வகையான திருச்சபை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த திருச்சபைக்கு 10 விதமான குணாதிசயங்கள், சுபாவங்கள் இருக்கணும். And this second church is called the world impacting church. இந்த இரண்டாவது திருச்சபை உலகத்திலே தாக்கம் ஏற்படுத்துகிற திருச்சபை என்று அறியப்படும். Otherwise it is called the Great Commission church. அல்லாவிட்டால் இது மிகப்பெரிய கற்பனையின் அடிப்படையில் அமைந்திருக்கிற திருச்சபை என்று அறியப்படும். I want to tell you the 10 characteristics of this second church. இந்த இரண்டாவது திருச்சபையினுடைய 10 விதமான குணாதிசயங்களை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். Those who want to write, you can write. அதை எழுத விரும்புகிறவர்கள் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். I may not be able to present all of these preach all of these points these days. இந்த நாளிலே இந்த எல்லா விதமான குறிப்புகளையும் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் இருக்காது. A little bit I will share, but you can note the points. இந்த குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் சிலவற்றை உங்களுக்கு சொல்லுவேன். Write the headline, 10 characteristics of world impacting churches. உலகத்திலே தாக்கம் ஏற்படுத்துகிற சபைகளுடைய 10 விதமான குணாதிசயங்கள். தலைப்பு தான், உலகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும் திருச்சபையினுடைய 10 வித குணாதிசயங்கள். 10 எழுதினாலும் சில குணாதிசயங்கள் எழுதினாலும் பரவாயில்லை. உலகத்திலே தாக்கம் ஏற்படுத்துகிற திருச்சபையின் 10 வித குண நலன்கள், குணாதிசயங்கள். Number 1, they have a sense of destiny. அவர்கள் முடிவை குறித்து உணர்வுடையவர்களாக இருப்பார்கள். They have a sense of destiny. அவர்களுக்கு முடிவை குறித்த ஒரு உணர்வு இருக்கும். Number 2, they are committed to prayer and intercession. ஜெபிப்பதற்கும் பரிந்து பேசுவதற்கும் அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஜெபிப்பதற்கும் பரிந்து பேசுவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். Number 3, they have a passion for evangelization. சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு வாஞ்சையுடையவர்களாக இருப்பார்கள். They have a passion for evangelization. சுவிசேஷம் அறிவிக்க வாஞ்சையுடைய திருச்சபை. Number 4, they are serious about discipling new believers. புதிய விசுவாசிகளை சீஷர்களாய் உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். They are serious about discipling new believers. புதிய விசுவாசிகளை சீஷர்களாய் உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். Number 5, they are committed to planting new churches. புதிய திருச்சபைகளை உருவாக்குவதற்கு அல்லது ஸ்தாபிப்பதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். They are committed to planting new churches. புதிய திருச்சபைகளை ஸ்தாபிப்பதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்.
Number 6. 6. They are serious about finishing the Great Commission. மகா பிரதான கற்பனையை முடிப்பதற்கு நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். They are serious about finishing the Great Commission. பிரதான கற்பனையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். Number 7. 7. They have a clear strategy for growth and expansion. வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் சீரிய திட்டங்களை, நல்ல திட்டங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். They have a clear strategy for growth and expansion. வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் தெளிவான திட்டங்களை உடைய திருச்சபை. Number 8. They minister in supernatural power. அவர்கள் ஆவிக்குரிய வரங்களாலே ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். வல்லமையால் ஊழியம் செய்கிறவர்கள். They minister in supernatural power. வல்லமையால் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். Number 9. 9. They send trained laborers into the harvest. அறுவடைக்கென்று பயிற்றுவிக்கப்பட்ட பணியாளர்களை அவர்கள் அனுப்புவார்கள், ஊழியக்காரர்களை அனுப்புவார்கள். They send trained laborers into the harvest. பயிற்றுவிக்கப்பட்ட பணியாளர்களை அறுவடைக்கென்று அனுப்புவார்கள். 10. They give generously to world evangelism. உலக சுவிசேஷமயமாக்கப்படுதலுக்கு உதாரத்துவமாய், தாராளமாய், ஏராளமாய் கொடுக்கிற சபையாயிருப்பார். Hallelujah. 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 Everybody listen now. கவனிங்கள் இப்பொழுது. I want to repeat all the 10 points in a split moment. வேகமாக அந்த 10 குறிப்புகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன். Number 1, they have a sense of destiny. முதலாவது, அவர்கள் முடிவை குறித்து உணர்வுடையவர்களாக இருப்பார்கள். Secondly, they are serious, they are committed for prayer and intercession. இரண்டாவது, அவர்கள் ஜெபத்திற்கும் பரிந்து பேசுகிற ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். Thirdly, they have a passion for evangelism. மூன்றாவது, சுவிசேஷத்துக்குரிய வாஞ்சையுடையவர்களாக இருப்பார்கள். Fourth, they are serious about discipling the new believers. நான்காவது, புதிய விசுவாசிகளை சீஷர்களாய் உருவாக்குவதிலே முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். 5, they are committed to planting new churches. ஐந்தாவது, புதிய திருச்சபைகளை உருவாக்குவதற்கு, ஸ்தாபிப்பதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். 6, they are serious about finishing the great commission of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கற்பனையை நிறைவேற்றி முடிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். 7, they have a clear strategy for growth and expansion. வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் தெளிவான திட்டங்களை உடையவர்களாக இருப்பார்கள். 8, they will be ministering the supernatural power of the Holy Spirit of God. எட்டாவது, பரிசுத்த ஆவியின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலே ஊழியம் செய்வர்களாக இருப்பார்கள். 9, they train the laborers into the harvest field. ஒன்பதாவதாக, இந்த அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிற அறுவடை நிலங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஊழியர்களை அனுப்புவார்கள். 10, they generously give for world evangelism. உலக சுவிசேஷமயமாக்கப்படுதலுக்கு 10ஆவதாக, அவர்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். If all these 10 characteristics are found in a church, ஒரு திருச்சபையிலே இந்த 10 வித குணாதிசயங்கள் இருக்குமானால், the church can no way be hidden. அந்த திருச்சபையானது ஒரு நாளும் அழிக்கப்பட முடியாது, திருச்சதம் பண்ணப்பட முடியாது. That church will of course impact the world for Christ Jesus. அந்த திருச்சபையானது கிறிஸ்துவுக்காக உலகத்திலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். Whether that church is a Tamil speaking church, ஒருவேளை எந்த சபை தமிழ் மொழி பேசுகிற சபையா or a இருந்தாலும், Hindi speaking church, Hindi speaking church, ஹிந்தி பேசுகிற சபையானாலும், or Burmese speaking church, பர்மீஸ் பேசினாலும், a Korean church, கொரியன் திருச்சபையானாலும், or an English church, ஆங்கில திருச்சபையானாலும், it will impact the world for the sake of the Lord Jesus Christ. இந்த திருச்சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். If you want your church to be a world impacting church, be serious about developing all these 10 characteristics in your church. உங்களுடைய திருச்சபையானது உலகத்திலே தாக்கம் ஏற்படுத்துகிற திருச்சபையா இருக்க வேண்டுமானால், நீங்கள் இந்த 10 விதமான குணாதிசயங்களை உங்கள் திருச்சபையிலே உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளாயிருங்கள். By 1 o'clock I will finish. 7 minutes are left. 7 நிமிடம் இருக்கிறது. சரியாக 1 மணிக்கு நான் முடித்து விடுவேன். Then after the lunch I will share the rest. மீதியுள்ள பகுதிகளை மதியான சாப்பாடு முடிந்த பிறகு, மதிய உணவு முடிந்த பிறகு உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். If God permits, I will share with you the first 4 points. ஆண்டவர் நமக்கு அனுமதித்தால் முதலாவது 4 குறிப்புகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வேன். Mainly the first 2 in deeper. குறிப்பாக முதலாவது 2 குறிப்புகளை மிகவும் ஆழமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And together with this I want to share 5
means of spiritual growth in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு 5 விதமான வழிமுறைகளை இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். 5 means of spiritual growth. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்குரிய 5 விதமான முறைகள். 5 means of building up and multiplying your anointing. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை வளர்த்துவதற்கும் அதிகமாக்குவதற்குரிய 5 விதமான வழிமுறைகள். Number 1, the word of God. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை. I ask you to note these points. நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 means of spiritual growth. ஆவிக்குரிய வாழ்க்கையின் 5 விதமான முறைகள், வளர்ச்சி முறைகள். Number 1, the word of God. முதலாவது தேவனுடைய வார்த்தை. Number 2, 2, praise and worship. துதியும் ஆராதனையும். Number 3, 3, prayer and intercession. ஜெபமும் இன்னும் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபமும். Number 4, 4, fellowship. ஐக்கியம். Number 5, 5, sharing. பகிர்ந்து கொள்ளுதல். Hallelujah. ஹல்லேலூயா. With the first point, முதலாவது குறிப்பிலே word of God, ஆண்டவருடைய வார்த்தை, it has 5 steps. 5 விதமான படிகள் அதுக்கு இருக்கிறது. You have 5 steps of dealing with the word of God. ஆண்டவருடைய வார்த்தையோடு இடைபடும் பொழுது 5 விதமான படிகள் உங்களுக்கு இருக்கிறது. Number 1, reading the word of God from cover to cover. முதலாவது படி அட்டை முதல் அட்டை வரை கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தல். Number 2, 2, studying the word of God threadbare. ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு நூலிலை போல வாசித்தல். When you study the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது ask 3 questions to yourself. 3 கேள்விகளை உங்களிடத்தில் கேளுங்கள். With a particular verse, அந்த குறிப்பிட்ட வார்த்தை. first question, முதலாவது கேள்வி, does this verse reprove me or convict me of any sin that I've been practicing, நான் செய்து which கொண்டிருக்கிற I have to renounce? நான் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை குறித்து இந்த வார்த்தையானது, இந்த கர்த்தருடைய வசனமானது என்னிடத்தில் ஏதாவது பேசுகிறதா? நான் இந்த பாவத்தை விடும்படி என்னை எச்சரிக்கிறதா? Number 2, 2, does this verse இந்த கர்த்தருடைய வார்த்தை has any command from God which I haven't been practicing, which I have to obey? நான் இதுவரைக்கும் கீழ்ப்படியாதிருக்க, இதுவரைக்கும் நான் செய்யாதிருக்கிற ஏதாவது கட்டளையை தேவனிடத்தில் எனக்கு சொல்லுகிறதா? அதற்கு நான் கீழ்ப்படிவதற்கு. Number 3, 3, does this verse have any promise of God's blessing which I haven't received so far, இதுவரைக்கும் but I நான் have to receive? இதுவரைக்கும் நான் பெற்றிராத கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, நான் பெற வேண்டிய வாக்குத்தத்தத்தை இந்த வார்த்தை எனக்கு சொல்லுகிறதா? If you grow in these 3 areas, நீங்கள் இந்த 3 பகுதிகளில் வளருவீர்களானால், once you renounce most of your sins, நீங்கள் உங்களுடைய பாவங்களை அதிகமாக விட்டுவிடுவீர்களானால், you'll become holy. பரிசுத்தமாவீர்கள். Matthew chapter 5 and 8 says, மத்தேயு 5:8 சொல்கிறது, blessed are the pure in heart, for they shall see God. இதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Number 2, 2, Hebrews chapter 12 and 14 says, எபிரேயர் 12:14 சொல்கிறது, be at peace with all others and seek holiness, because without holiness nobody can see God. யாவரோடும் சமாதானமாய் இருக்க முயற்சி செய்யுங்கள், நீங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை தேடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Once you renounce more sins and come close to God, through holiness you will come close to God. நீங்கள் பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்வினால் அதிகமாய் பரிசுத்தம் அடையும் பொழுது தேவனோடு கிட்டி சேர்வீர்கள். Number 2, 2, the more you obey God's commandments, நீங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு அதிகமாய் கீழ்ப்படிய, you will become God's beloved children. நீங்கள் தேவனால் அதிகமாய் நேசிக்கப்படுகிற அன்பு பிள்ளைகளாய் மாறுவீர்கள். Most of your needs will be met without your praying. நீங்கள் ஜெபிக்காமலேயே உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். Number 3, 3, when you appropriate or receive most of God's blessings, people will see that you are blessed, and it will be helpful for you to effectively witness the Lord Jesus Christ to others. நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவதை ஜனங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு இது பெரிய வாய்ப்பாய் அமையும். Hallelujah. ஹல்லேலூயா. Number 1, reading the word of God. ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது. Number 2, studying the word of God threadbare. இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் படிப்பது. Number 3, 3, meditating upon the word of God. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது. Meditating means it is just like chewing the cud by the cattle. தியானம் என்று சொல்லும் பொழுது ஒரு மாட்டிலிருந்து பாலை கறக்கிறது போல இருக்கும்.
just they chew the cattle when you feed them grass or the branches of the tree. Okay, அசை போடு, சாரி. அசை போடுவது. So when you feed the cattle, எங்க ஆடு மாடுல மேய்க்கும் பொழுது they will cut and just take it அது பின்பாக அது வந்து swallow it. அதை வந்து முழுங்க சாப்பிட்டு விடும். But it will not be digested. ஆனால் அது வந்து ஜீரணமாகாது. But it will bring it to the mouth. அது மீண்டும் தன் வாயில கொண்டு வந்து sitting under the shadow of a tree. அது ஒரு மரத்து நிழலில் உட்கார்ந்து start to chew. அது மீண்டும் அது வந்து அசை போட்டு கொண்டிருக்கும். Then it will be assimilated to the entire body. அது மீண்டும் அந்த பலனானது முழு சரீரத்துக்கும் போகும். That will build the powerful muscles. அது அதனுடைய பலத்தை அதிகரிக்கும். When you take notes, when you listen to a message, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நோட்ஸ் எடுக்கும் பொழுது, and when you go and sit alone in the presence of God with prayerfully you go through meditating upon it, நீங்கள் தனிமையாய் இருந்து கர்த்தருடைய அந்த வார்த்தை நோட்ஸை வாசித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது your spiritual muscles will be built up. உங்களுடைய ஆவிக்குரிய பலன் அது அதிகரிக்கும், அது கட்டப்படும். Then you will be confident to give a challenge to the devil. Come devil, I will show you. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி சவால் விடும்படி நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருப்பீர்கள். பிசாசை பார்த்து சொல்லுவீர்கள், பிசாசை நீ வா, நான் பார்க்கிறேன் என்ன பண்றேன்னு பாரு. Hallelujah. Hallelujah. So you should be meditating believers. நீங்கள் தியானிக்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். Suppose you read 3 chapters in the morning. நீங்கள் காலையில 3 அதிகாரங்களை வாசிப்பீர்கள். Generally the word of God gives the head knowledge. பொதுவாகவே கர்த்தருடைய வார்த்தை ஒரு அறிவுபூர்வமான தலையில் இருக்கிற அறிவை தான் நமக்கு கொடுக்கிறது. But few verses speak to your heart. சில வசனங்கள் உங்களுடைய இருதயத்தோடு பேசும். Underline these verses. அந்த வசனங்களை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். And memorize these verses. இந்த வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள். When you go on driving, நீங்கள் வாகனத்தை ஓட்டும் பொழுது, or you wash your clothes or your vessels, நீங்கள் பாத்திரங்கள் கழுவும் பொழுது, துணிகளை துவைக்கும் பொழுதும், or work on the field, நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் prayerfully think over it. நீங்கள் ஜெபத்தோடு அந்த வசனங்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள். Then the Spirit of God will speak to you. அந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவி உங்களோடு பேசுவார். With the background of your own life, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியிலிருந்து giving you a sense of direction, ஒரு குறிப்பிட்ட முடிவை குறித்த ஒரு உணர்வை உங்களுக்கு தருவார். helping you to understand God's will for your life, your family, your career and part of ministry. உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து அவர் உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காண்பிப்பார். அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. And the fourth step is நான்காவது படி confessing the word. அந்த வார்த்தையை அறிக்கையிடுதல். Hallelujah. Hallelujah. Joshua chapter 1 and 8 says, யோசுவா 1:8 சொல்கிறது, the word of this law should not depart from your mouth. இந்த நியாயப்பிரமாண வார்த்தையெல்லாம் உன் வாயிலிருந்து நீங்கி போக கூடாது. Day and night you should meditate upon it, இரவும் பகலும் இந்த வார்த்தையை தியானிப்பாயாக, so that you may be able to practice it. இது நிமித்தமா நீ அதை உன் வாழ்க்கையில அபியாசப்படுத்துவாய், அதை Then you பயன்படுத்துவாய். shall make your way prosperous. அப்படி அந்த வழியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ செழிப்பாக்குவாய். Hallelujah. Hallelujah. And you shall have good success. உன்னுடைய வாழ்க்கையில நல்ல வெற்றி See, உண்டாயிருக்கும். without confessing the word, you will not have the power to practice it. இந்த வார்த்தையை அறிக்கையிடாமல் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவதற்குரிய வல்லமை பலன் உங்களுக்கு இருக்காது. I'm sure that all of you want to practice the word of God. இந்த வார்த்தையின்படி வாழ எல்லாரும் விரும்புகிறேன் என்பதை நான் உண்மையாக நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். உண்மைதானா? But many times, most of us are failing in practicing the word of God. அநேக நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதிலே நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம். Am I right? சரிதான் நான் சொல்றது? Why? ஏன்? Because death and life are in the power of the tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Proverbs chapter 18 and verse 21 says, நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, death and life are in the power of the tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. If you want to practice the word of God as life in your life, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை ஜீவனாக நீ பயன்படுத்த வேண்டுமானால், first you have to confess it with faith. ஆனால் விசுவாசத்தோடு முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். Without confessing you will not be able to practice it. நீங்கள் அறிக்கை செய்யாமல் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. God never did anything before confessing or saying it to somebody. சில இடத்துல எதையாவது சொல்லாமல் அறிக்கையிடாமல் ஆண்டு எதையுமே முன்பாக செய்யவில்லை. Before creating Adam, God said, let us create man in our own image and likeness. ஆதாமை உருவாக்க முன்பாக ஆண்டவர் சொன்னார்,
சொன்னால் நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியே மனிதனை உருவாக்குவாகுமாக என்று சொன்னார். Amos chapter 3 and 7 says, God will not do anything without speaking to his servants, his prophets. ஆமோஸ் 3:7 சொல்லுகிறது, நம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரர்கள் சொல்லாமல் தேவனாய கர்த்தர் ஒன்றையும் செய்வது இல்லை. Hallelujah. 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 Start to confess the word of God. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். In my day to day life, என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே normally 4 days of the week I don't go for preaching. வாரத்துல 4 நாள் பிரசங்கம் பண்ண போவதில்லை. I shut myself in my room. நான் என்னுடைய ரூமிலேயே அறையிலே இருப்பேன். 12 hours I spend in prayer. 12 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். 8 hours I read the word of God. 8 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பேன். How many hours are left? எவ்வளவு நேரம் எனக்கு மீதி இருக்கு? 4 hours. 4 மணி நேரம். Average of 1 to 3 hours of sleep. குறிப்பா 1 ல இருந்து 3 மணி நேரம் சுருங்குனத நான் தூங்குவேன். Last night also I slept only 1 hour. நேத்து ராத்திரி கூட 1 மணி நேரம் தான் தூங்குனேன். And then the rest of the time I just go out, just purchase something for my dinner. மீதி நேரத்துல நான் என்னுடைய ராத்திரி சாப்பாட்டுக்கு வெளியே போய் நான் சாப்பாடு வாங்கிடுவேன், குளிப்பேன். Wash myself. நான் குளிப்பேன். Other 3 days, மீதி நான் 3 நாட்கள், an average of 3 hours I come on the pulpit. நான் 3 மணி நேரம் புல்பிட்டுக்கு பலிபீடத்துக்கு வருவேன். But sometimes God take me to hours and hours. சில நேரங்களில் ஆண்டவர் மணிக்கணக்காய் என்னை நடத்துகிறார். Praise the Lord. ஸ்தோத்திரம். So this 12 hours of prayer, இந்த 12 மணி நேர ஜெபம், first 3 hours I don't ask God to do anything in my life. முதல் 3 மணி நேரம் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஆண்டு செய்ய வேண்டும் என்று நான் கேட்பதில்லை. I just build my relationship, renew my relationship with God. நான் தேவனோடு இருக்கிற உறவை கட்டுவதும் அந்த உறவை புதுப்பிப்பதுமான வேலையை செய்கிறேன். And I confess all the promises of God's word in my life. கர்த்தருடைய வார்த்தையே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் நான் அறிக்கையிடுவேன். I confess the word of God for a holy living. பரிசுத்த வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிக்கையிடுவேன். I confess the word of God for a victorious life. நல்ல வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுவேன். I confess the word of God for financial breakthrough. நல்ல பொருளாதார ரீதியில் ஒரு மாற்றம் ஏற்படும்படி கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிக்கையிடுவேன். I confess the word of God for a powerful breakthrough anointed ministry. நல்ல ஒரு அபிஷேகப்பட்ட வல்லமையுள்ள ஒரு ஊழியத்துக்காக கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிக்கையிடுவேன். Next 3 hours, அடுத்த 3 மணி நேரங்கள் I pray for the city of Mathura if I am there. Otherwise I pray for the city where I am. மதுராவிலே இருப்பேன் என்று சொன்னால் மதுரா நகரத்துக்காக 3 மணி நேரம் ஜெபிப்பேன். இல்லாவிட்டால் வேற எந்த ஊர்ல இருக்கிறேனோ அந்த ஊருக்காக 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். For that city and the entire district. அந்த நகரத்துக்காகவும் அந்த முழு மாவட்டத்துக்காகவும். Yesterday I asked about the details of this Tirunelveli district and this Valliyur. இந்த வள்ளியூரை குறித்தும் திருநெல்வேலி மாவட்டத்தை குறித்து நேற்று ராத்திரியிலே நான் இதனுடைய விளக்கங்களை know that there are 6 Tehsil taluks. 6 தாலுகா இருக்குன்னு சொன்னேன். But they couldn't give me the number of blocks. எவ்வளவு பிளாக் இருக்குன்னு சொல்லல. In Uttar Pradesh, most of the districts I know the number of tehsils and blocks and name of each and every tehsil and block. உத்தர பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துல எத்தனை உத்தர பிரதேச எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, அங்க இருக்கிற எத்தனை தாலுகா இருக்கு, எத்தனை நகரங்கள் வில்லேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியும். The entire map is in my mental screen. என்னுடைய மனதிலே அந்த மேப் முழுவதுமாய் இருக்கிறது. I know the hundreds of villages there. அங்க இருக்க நூற்றுக்கணக்கான கிராமங்கள் எனக்கு தெரியும். I pray for them. அவைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். And next 3 hours, அடுத்த 3 மணி நேரங்கள் I pray for entire Uttar Pradesh. முழு உத்தர பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். And then 3 hours, அடுத்த 3 மணி நேரம் I pray for the 29 states and 7 central territories of India. ஆனா இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலங்களுக்காகவும் 7 யூனியன் பிரதேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். Pray for the leadership. தலைவர்களுக்காக ஜெபிப்பேன். Civil and police administration. மக்கள் நல அலுவலர்களுக்காகவும் காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். Judiciary. நீதித்துறைக்காக. For the press persons. அச்சுத்துறையில வேலை செய்வதற்காக. Elected members. எங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தை ஆளுகை செய்வதற்காக. For the legislature. அங்க சட்டசபையில் இருக்கிறவர்களுக்காக. For the executives. அங்க அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக. For the Jilla Parishads. ஜில்லா மாவட்ட பரிஷத்துகளுக்காக. Other celebrities. மீதி இருக்கிற அதிகாரிகளுக்காக. Then I pray for அதுக்கு பிறகு the 274 nations of the world. உலகத்தில் இருக்கிற 274 நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். Pray for the communist nations. அர்ப்பணிக்கப்பட்ட communist nations by name. தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன்.
Then pray for the Muslim nations by name. முஸ்லிம் தேசங்களுக்காக ஒவ்வொரு பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். Then pray for about 1 billion Buddhists in the world. உலகத்துல இருக்க 1 கோடி கிறிஸ்தவர்களுக்காக புத்தர்களுக்காக ஜெபம் பண்ணு. 1 billion. 10 கோடி. 100 crores. 100 கோடி. Yes. 100 crore Buddhists in the world. 100 கோடி புத்தர்கள் இந்தியா உலகத்துல இருக்க புத்தர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். Hallelujah. 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 In China, சைனாவிலே, both the Koreas, கொரியாவிலே, ஜப்பான்ல, மியான்மர்ல, லாவோஸ்ல, Cambodia, and சிலோன்ல, and some other nations have a few percentage of them. இன்னும் சில ஊர்ல சில நாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்காங்க. Then for the other heathen nations, மீதி இருக்க புறஜாதி தேசங்கள், heathen religious people, புறஜாதி ஜனங்கள், Confucianism, Taoism, Shintoism, and the like. அதுபோல இருக்கிற நிறைய மதங்கள். Then I pray for the nominal Christian nations. அதுபோல பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். Pray for the African continent, ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிற ஜனங்கள், அந்த ஊர்ல இருக்கிற Australian continent, South American continent, சவுத் அமெரிக்கா கண்டத்துக்காக, Central American continent, மத்திய அமெரிக்கா North American continent, வட அமெரிக்க கண்டத்துக்காக, Europe, ஐரோப்பிய கண்டத்துக்காக, and other nations of Asia. ஏசியாவில் இருக்க, ஆசியாவில் இருக்க மற்ற தேசங்களுக்காக. Particular days I focus on particular nations. ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட தேசங்களுக்காக நான் ஜெபிப்பேன். And when I pray for these nations, God give me powerful prophecies. ஆனா இந்த தேசங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வல்லமையில தீர்க்கதரிசன வார்த்தைகள் எனக்கு தருகிறார். See, it's a wonderful ministry to minister to these nations without landing them. நீங்கள் அந்த தேசத்துக்கு போய் நீங்கள் சந்திக்காம, தேசத்துல கால் மிதிக்காமையே அந்த தேசத்தை குறித்த தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். You can take a flight of intercession and cover all the 274 nations. நீங்கள் பரிந்து பேசுகிற ஒரு விமானத்தை எடுத்துக்கொண்டு 274 நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணலாம். Hallelujah. Hallelujah. This is a powerful ministry. இது வல்லமையுள்ள ஒரு ஊழியம். 5 years before, one morning I was praying. 5 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு காலையில ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது I kept a very wide world map in front of my eyes. என்னுடைய கண்களுக்கு முன்பாக பெரிய ஒரு உலக வரைபடத்தை வைத்திருக்கிறேன். It is at my footsteps, at the foot of my bed. இது என்னுடைய படுக்கைக்கு முன்பாக இருக்கிறது. When I sleep, நான் தூங்கும் பொழுது, before sleeping I will see the world map. நான் தூங்குவதற்கு முன்பாக அந்த உலக வரைபடத்தை பார்ப்பேன். When we wake up also I see the world map. நான் எழுந்திருக்கும் பொழுது, தூங்கி எழுந்திருக்கும் பொழுது நான் வரைபடத்தை, உலக வரைபடத்தை பார்ப்பேன். So always I've been reminded by God's vision and command to me for the entire world. இந்த உலகம் முழுவதற்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தையும் அவர் எனக்கு கொடுத்த கட்டளையையும் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன். In the year 1999 வருடத்திலே, when I was praying for when I went for my 40 days of fast for the first time, முதல் முறையாக 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது God spoke to me. ஆண்டவனோடு பேசினார். To win few billions of the world through some of his strategies. கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அவருடைய திட்டங்களை சொல்லும்படியாக எடுத்து பேசினார். I didn't know how to do. அதை எப்படி செய்வது எனக்கு தெரியல. Then I formed the ministry. நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். Anointed Ministries Omni Global. உலகம் முழுவதும் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்களை ஊழியம் என்று ஆரம்பித்தேன். And its mission. அதனுடைய ஊழியம் Anointed Global Breakthrough Revival Explosive Mission 2050. 2050க்குள்ள உலகம் முழுவதும் அபிஷேகப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஊழியம் என்கிற ஒரு ஊழியம். Then God recently gave me ஆண்டவர் சமீபத்தில் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். How to win 1 billion souls in association with other churches. 100 கோடி ஜனங்களை எப்படி வேறு திருச்சபைகளோடு இணைந்து ஆதாயப்படுத்த முடியும். And presently we are doing that work. இப்பொழுது நாங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். From India, இந்தியாவிலிருந்து about 40 crores people. 40 கோடி ஜனங்கள். 30 crores from China. 30 கோடி ஜனங்கள் சைனா தேசத்திலிருந்து. Another 30 crores from other nations of the world. மீதி 30 கோடி ஜனங்கள் வேறு தேசங்களிலிருந்து ஜனங்கள். Our first focus is Uttar Pradesh. முதலாவது எங்களுடைய தரிசனம் நோக்கம் எல்லாம் உத்தரப்பிரதேச மாநிலம். 2009 we had the historic crusade in Agra. 2009 ஆக்ராவிலே சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு கன்வென்ஷன் கூட்டம், ஒரு பெரிய கூட்டம், எழுப்புதல் கூட்டம் அங்க நடத்தினோம். Last 30 years we had the largest
crusade and seminar in Agra. ஆக்ராவிலேயே 30 வருடங்களில் மிகப்பெரிய செமினார் கருத்தரங்கு கூட்டம் நாங்கள் நடத்தினோம். It was historic in every aspect. எல்லா விதத்திலும் அது சரித்திர புகழ் வாய்ந்ததா இருந்தது. No finance came from foreign countries. எந்த வெளிநாடுகளிலிருந்து பணம் வரவில்லை. Finance was raised from this very city. அந்த நகரத்திலிருந்தே அந்த ஊரிலிருந்தே பணமானது பணத்தை சேகரித்தோம். Every church came and united. எல்லா திருச்சபையும் ஒன்று இணைந்தது செய்தது. Disunity in the church disappeared. சபையில் இருக்கிற பிரிவினைகள் அது மறைந்து போயிற்று. Those who couldn't see eye to eye came and worked shoulder to shoulder. யாரெல்லாம் கண்கூட பார்க்க முடியாததோ அவர்கள் தோள் கொடுத்து ஒருவரோடு சேர்ந்து வேலை செய்தார்கள். God gave a greater breakthrough. ஆண்டவர் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். Next we are focusing Bareilly. இப்பொழுது பரேலி என்ற இடத்தை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி ஊழியம் செய்கிறோம். Lucknow, Bulandshahr, Farrukhabad, Kanpur, then Faridabad, and Delhi. See, every month I am visiting these districts ஒவ்வொரு மாதமும் நான் இந்த மாவட்டங்களை சந்திக்கிறேன் and conduct intercessory prayers from morning 9 to evening 5. காலையில 9 முதல் மாலை 5 மணி வரைக்கும் அங்க நாங்கள் ஜெப கூட்டத்தை ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறோம். An army is raised. ஒரு சேனை எழும்புகிறது. Many churches volunteered to open their church for the intercessory prayer. அநேக திருச்சபைகள் தாங்களாக முன்வந்து ஊழியம் செய்வதற்கு ஜெபிப்பதற்கு அவர்கள் தங்களை விட்டுக் கொடுக்கிறார்கள். Powerful church pastors are moved. வல்லமையுள்ள ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தொடப்பட்டிருக்கிறார்கள். April 16, 17, 18 I was in the Fatehganj AG church of Bareilly. பரேலியில் இருக்கிற ஃபத்தேகஞ்ச் இடத்தில் இருக்கிற ஏஜி திருச்சபையிலே ஏப்ரல் 16, 17, 18 தினங்களில் நான் அங்க இருந்தேன். For the first time I went to that church. முதல் முறையாக அந்த திருச்சபைக்கு போனேன். The pastor also met me for the first time. அந்த பாஸ்டர் என்னை முதல் முறையாக சந்தித்தார். Powerful church. வல்லமையுள்ள திருச்சபை. More than 600 believers. 600க்கு மேற்பட்ட விசுவாசிகளுக்கு திருச்சபை. Believers are all winning souls into the church. அந்த விசுவாசிகள் எல்லா ஜனங்களை கர்த்தருடைய சபைக்கு ஆதாயப்படுத்துகிறார்கள். In the 3 days of intercessory fasting prayers, 3 நாள் பரிந்து பேசுகிற உபவாச ஜெபத்திலே believers committed to come to the church early morning. காலை நேரத்திலே திருச்சபையிலே வருவதற்கு விசுவாசிகள் அர்ப்பணித்தார்கள். 4 o'clock they will come to the church. 4 மணிக்கு அவர்கள் திருச்சபைக்கு வருவார்கள். 4 to 4:30 they will read the Bible. 4 முதல் 4:30 வரை அவர் வேதத்தை வாசிப்பார்கள். 4:30 to 6 tearfully they pray for the entire district. 4:30 முதல் 6 மணி வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற மாவட்டங்களுக்காக அவர் கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். Hallelujah. Hallelujah. God is changing the lives. தேவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். See, the prayer changes the life. ஜெபம் வாழ்க்கையை மாற்றும். I was telling something about my prayer. நான் என்னுடைய ஜெபத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன். When I was praying 5 years before, நான் 5 வருடம் முன்பாக ஜெபித்த பொழுது, when I was praying for Indonesia, இந்தோனேசியாவுக்கு ஜெபித்த பொழுது, how many of you know Indonesia? எத்தனை பேருக்கு இந்தோனேசியா தெரியும்? It is on the right side of India in the map. இந்தியா மேப்ல உலக மேப்ல இந்தியாவுக்கு வலது பக்கத்தில் இருக்கிறது. Close to Malaysia. மலேசியா பக்கத்தில் இருக்கு. Most Muslim populous nation in the world. உலகத்திலே அதிகமான இஸ்லாமியர்கள் முஸ்லிம் மக்கள் வாழ்கிற நாடு. Few decades before they killed lakhs of Christians. சில வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் கிறிஸ்தவர்களை லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். In the year 2005 and all, it was highly affected by the tsunami. 2005 பின்பகுதியில் அந்த நாட்களில் எல்லாம் சுனாமினாலே மிகவும் அதிகமாய் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. When I was praying that morning, அந்த காலை வேளையில் நான் ஜெபித்த பொழுது, God said Indonesia is going to become a 100% Christian nation. ஆண்டவர் சொன்னார் இந்தோனேசியா 100% தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிற கிறிஸ்தவ ராஜ்யமாய் மாறும் என்று சொன்னார். And the church of Indonesia will take the gospel to all of the Muslim nations in the world. இந்தோனேசியாவில் இருக்கிற திருச்சபையானது உலகம் முழுவதிலும் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற தேசமாய் மாறும் என்று சொன்னார். 2009 April 1st I was in Delhi. 2009 ஏப்ரல் 1ஆம் தேதி நான் டெல்லியில் இருந்தேன். Mrs. Connie Broom, a powerful apostolist of prayer, was there sharing some prayer reports from Indonesia. திருமதி கானி ப்ரூப் என்பவர்கள் வல்லமையுள்ள அப்போஸ்தலர்கள் அவர்கள் இன்டர்செசரி பிரேயர் அந்த பரிந்து பேசும் ஜெபத்தை குறித்து அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். She gave some reports of Indonesia. அவர்கள் இந்தோனேசியா தேசத்தை குறித்து சில அறிக்கைகளை தாக்கல் செய்தால் கொடுத்தார்கள். When she visited Indonesia in the month of February, பிப்ரவரியில் அவர்கள் இந்தோனேசியாவை சந்தித்த பொழுது, she saw that almost every
mosques are literally converted into churches. ஆனா இந்தோனேசியாவில் இருக்கிற நிறைய பள்ளிவாசல்கள் திருச்சபைகளாக சபை கட்டிடங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறதை அவள் பார்த்ததாக சொன்னார்கள். Inside the mosque, அந்த கட்டிடங்களுக்குள்ளாக Maulanas are with the Quran in their hands teaching Jesus Christ and preaching gospel. குர்ஆன்களை கையில வைத்திருக்கிற அநேக மௌலானாக்கள் போதகர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை குறித்து அந்த பள்ளிவாசல்களை பிரசங்கிக்கிறார்கள். Outside it is a mosque, வெளியே அது பள்ளிவாசலா இருக்கிறது. but inside more than 70% of people are baptized in water and in the Holy Spirit. ஆனால் உள்ளே இருக்கிற மக்கள்ல 70% மேற்பட்ட மக்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. When more than 90% of people are baptized, they change the board of the mosque into church. 90% மக்கள் மேற்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அந்த பள்ளிவாசல் கட்டடத்தினுடைய போர்டை மாற்றி திருச்சபை போர்டை வைத்திருக்கிறார்கள். Almost every church have 24/7 prayer tower. அங்க எல்லா திருச்சபைகளும் 24 மணி நேரம் வாரம் முழுவதும் 7 நாளும் ஜெபிக்கிற ஜெப கோபுரங்களை வைத்திருக்கிறார்கள். Hallelujah. 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 When I heard this report, இந்த அறிக்கையை நான் கேட்ட பொழுது I was stirred up in my faith. என்னுடைய விசுவாசத்திலே நான் உந்தப்பட்டேன். The prophecy that God gave is being fulfilled. ஆண்டவர் எனக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Let's come back to the point. நான் சொன்ன குறிப்புக்கு வரட்டும். We have to confess the word of God. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். In our prayers, நம்முடைய ஜெபத்திலே before we go asking give me give me give me, ஆண்டவர்ட்ட ஆண்டே கொடுங்க 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 தாங்க தாங்கன்னு கேட்க முன்பாக we have to confess the word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். Confess the promises. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும். When you confess with faith, விசுவாசத்தோட அறிக்கை செய்யும் பொழுது there will be no need for asking much. அதிகமாக ஆண்டவரிடம் கேட்க வேண்டிய அவசியம் வராது. When you confess the word, நீ கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது the mountain will be removed and it will be thrown into the sea. பர்வதங்கள் நிலைபெயர்ந்து சமுத்திரத்திலே சாய்ந்து போகும். Afterwards there is no need for you to pray meow meow meow. மியா மியா மியான்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Hallelujah. Hallelujah. So confess the word. கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை That செய்யுங்கள். will empower you to practice the word. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பயன்படுத்துவதற்கு அது உங்களுக்கு பலன் தரும். By practicing the word, your life will be prosperous. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அபியாசப்படுத்தும் பொழுது பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். If your life has to be transformed and blessed, உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் you have to practice the word. கர்த்தருடைய வார்த்தை கைக்கொள்ளுவதாய் இருக்க வேண்டும். If you have to practice the word, கர்த்தருடைய வார்த்தை கைக்கொள்ளுவதாய் இருந்தால் you have to confess the right word of God. கர்த்தருடைய வார்த்தை சரியாய் அறிக்கை செய்ய வேண்டும். If you have to confess the word of God, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் the word of God should be in the midst of your heart. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இதயத்தின் ஆழங்களில் இருக்க வேண்டும். Jesus said in Matthew chapter 12 and verse 34, மத்தேயு 12:34 சொன்னார், out of the abundance of the heart the mouth speaks. இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Matthew 15 and verse 18 Jesus said, மத்தேயு 15:18 சொல்கிறது, what comes out of the mouth comes from the heart. இதயத்திலிருந்து வருகிறது, வாயிலிருந்து புறப்பட வார்த்தை இதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. Hallelujah. Hallelujah. So if you have to keep the word of God in your heart, உங்கள் இதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்திருக்க வேண்டுமானால் what you constantly watch and hear should be the living word of the Lord. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பதும் கேட்பதும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Second means of spiritual growth is இரண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கை முறையினுடைய வளர்ச்சிக்கு காரணம் நோக்கம் praise and worship. துதியும் ஆராதனையும். Hallelujah. Hallelujah. Psalm 22 and verse 3 says, சங்கீதம் 22:3 சொல்கிறது, the Lord is enthroned on the praise of Israel. தேவன் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். Hallelujah. Hallelujah. If you don't have praise and worship, God cannot dwell in your life. துதியும் ஆராதனையுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வாழ முடியாது, இருக்க முடியாது. If God is not in your life will be full of troubles. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பார், வாழ்க்கை பிரச்சனை இந்த வாழ்க்கையாக இருக்கும். If you are full of praise and worship, your life will be transformed. நீங்கள் துதியும் ஆராதனையுடைய வாழ்க்கை உடையவளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். Hallelujah. Hallelujah. The third step is praise, prayer and intercession. I will share in the second session. மூன்றாவது குறிப்பு ஜெபமும் பரிந்து பேசுகிற ஜெபம். அதை நான் அடுத்த பகுதியில் சொல்றேன்.